பாருங்க மக்களே, வெள்ளிக்கிழமை நல்லொரு பாயாசம். பாயாசம் காய்ச்சறதுக்கு இது பெரிய சவரிசி, கொஞ்சம் 20 உடைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன், சீனி போட்டு. இது டின் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரைடே நல்ல ஒரு பாயாசம் காய்ச்சி குடிக்கலாம். இப்போ பயறு, சவ்வரிசி, கஜு போட்டு அவிய விட்டுருக்குறேன். ஓரளவு பாயாசம் அவிஞ்சிட்டுது. வெள்ளையாக இருக்கிறது அவிஞ்சிருக்குது. பெரிய அரிசி என்ற வழியாக அப்படி தெரியுது. கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். டின் மில்க் விட்டுக்கொள்கிறேன். பாயாசத்துக்கு பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் அல்லது பனானா எசன்ஸ் விட்டால் அந்த மாதிரி வாசமாக இருக்கும். பாயாசம் ரெடி. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். நல்ல வட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். இந்த கத்திரிக்காய் எண்ணெய் எனக்கு பிடிக்கும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இதை இப்படி நீல வாட்டில் வச்சு சில நாளாக கிழிச்சு போட்டு பொரிக்கிறத நான் இன்றைக்கு வித்தியாசமாக நீல வாட்டில் வச்சு இதை பொரித்து போட்டு எடுத்து ஒரு கத்தரிக்காய் பிரட்டல் செய்ய போகிறேன். இந்த கத்தரிக்காயை இந்த இடத்துல பொரிச்சா போதும். வாங்க மக்களே, எண்ணெய் கத்திரிக்காய் பிரட்டல் இப்படியும் வைக்கலாம். கடைசியில் இந்த கத்திரிக்காய் பிரட்டலுக்கு கொஞ்சம் சீனி போட்டேன். நான் ப்ரௌன் சீனி சூப்பராக இருக்கும் கறி டேஸ்ட். எண்ணெய் கத்திரிக்காய் கறி எண்ணெய் பிறந்து வந்திருக்கு, ரெடி. இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் பிரட்டல், ஒரு முருங்கைக்காய் குழம்பு. மக்களே, நான் வச்ச முருங்கைக்காய் கறி, சூப்பரான குழம்பு.